அது மாத்திரமல்ல, ஜகாத் என்பது ஒரு வளர்ச்சியையும் காட்டுகிறது. ஜகாத்தை கொடுப்பது கூடாக எங்களது ஆன்மீக ரீதியான வளர்ச்சி முதலாவது ஏற்படுகிறது. ஜகாத்து கூடாக இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில் ஒரு தொடர்பு உருவாகிறது. அல்லாஹு தாலா தந்த சொத்துக்களிலிருந்து அவன் சொல்லுகிற பிரகாரம் நான் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆத்மீக ரீதியான இறைவனுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது. அது ஒரு அடியானை சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலையை நோக்கி தள்ளிவிடுகிறது. வெறுமனே பொருட்களை வணங்க வேண்டும், அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், தனது வேலைகளை மாத்திரம் பூர்த்தி செய்ய வேண்டும், ஆடம்பரமாக டாம்பீகமாக வாழ வேண்டும் என்ற சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு இலட்சிய வாழ்வை நோக்கி இந்த ஜகாத் தள்ளுகிறது. எனவே ஜகாத் என்ற பிரயோகம் உள்ளத்திலே நல்ல விருத்திக்கான ஒரு காரணியாக மாறுவதனை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுது சமூகத்தில் நல்ல எழுச்சியும் முன்னேற்றமும் உருவாகிறது. அங்கே ஒரு பரக்கா காணப்படுகிறது. அதனூடாக பலர் பயன்பெறுகிறார்கள். நல்ல முன்னேற்றங்களுக்கு வித்திருகின்ற ஒரு செயற்திட்டமாகவும் அது காணப்படுகிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சதக்காவை பற்றி, செலவழிப்பதை பற்றி சொல்கின்ற பொழுது மா நகஸ மாலுன் மின் சதகா, செல்வம் சதக்காவுக்கூடாக எந்த குறைவும் ஏற்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஜகாத்தை கொடுப்பதற்கூடாக, சதக்காவை கொடுப்பதற்கூடாக செல்வத்தில் எந்த விதமான குறைவும் ஏற்பட மாட்டாது. மாற்றமாக அது வளர்ச்சி விருத்தி தான் அதிலே வருகிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஜகாத்து கூடாக அது சொல்லுகின்ற முதலாவது செய்தி, மொழியே உணர்த்துகின்ற முதலாவது செய்தியாக அது உள்ளத்திலே பல ஆத்மீக ரீதியான மாற்றங்களுக்கும் அதே நேரம் நல்ல பல மாற்றங்களுக்கும் விருத்திகளுக்கும் காரணமாக அமைகின்ற ஒரு செயற்பாடாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த வகையில் இந்த விடயத்தை நாங்கள் சரியாக புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக.